வணக்கம் நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்திருக்கிற ஒரு புதிய வேலைவாய்ப்பை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலைக்கு 19,500 ரூபாயிலிருந்து 62,700 ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. அண்ட் கல்வி தகுதி வந்து நீங்கள் மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். நீங்கள் 10th 12th யூஜி பிஜி எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண நீங்கள் எலிஜிபிள் தான். அண்ட் இந்த வேலைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்ட ஆண் பெண் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். அண்ட் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் ஆன்லைன் மூலயமா தான் அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ வாங்க இந்த வேலைக்கான ஆஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஆஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி அண்ட் இவங்க தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீசஸில் இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் ஆளுங்களை எடுக்கிறாங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து டிசம்பர் 24, 2024 கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்ளிகேஷன் கரெக்ஷன் அண்ட் அப்டேஷன் வந்து நீங்கள் டிசம்பர் 29ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்குது. அண்ட் இந்த தேர்வு வந்து பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி அடுத்த வருடம் 2025 நடைபெறும். அண்ட் இந்த எக்ஸாம் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 மணிலிருந்து மதியானம் 12:30 மணி வரைக்கும் நடைபெறும். அண்ட் அவங்க எந்த போஸ்ட்டுக்கு ஆளுங்களை எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட். அண்ட் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அவங்க 50 காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேலைக்கு லெவல் 8 சிபிஎஸ்ல சம்பளம் வழங்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு 19,500 ரூபாயிலிருந்து 62,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க. கீழே வந்து அவங்க கம்யூனிட்டி வைஸ் இருக்கிற ஏஜ் லிமிட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிசி, ஓபிசி, பிசி முஸ்லிம், எம்பிசி, டிசி இந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அவங்க 34 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்தவங்க 37 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸில் யாரெல்லாம் பிசி, ஓபிசி, பிசி முஸ்லிம், எம்பிசி, டிசியில் இருக்காங்களோ இவங்களுக்கு வந்து 44 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து 47 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்தவங்க 55 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் விடோக்கு வந்தவங்க 37 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் நான் இப்போ சொன்ன கம்யூனிட்டியை தவிர்த்து மற்ற கம்யூனிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாம் வந்தவங்க 32 வயசு வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு வந்தவங்க 50 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் விடோக்கு வந்தவங்க 37 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் அதாவது எஸ்எஸ்எல்சி கம்ப்ளீட் பண்ணி இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டைப்பிங்கில் வந்து ஹையர் கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா தமிழில் வந்து நீங்கள் ஹையர் கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும். அண்ட் இங்கிலீஷில் வந்து நீங்கள் லோயர் கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும். அண்ட் அது கூட கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனில் சர்டிஃபிகேட்டும் பாஸ் பண்ணி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் இந்த சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணலைனாலும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். செலக்ட் ஆன அப்புறம் 2 வருஷத்துக்குள்ளே இந்த சர்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து அவங்க டெம்பரரி போஸ்டிங்க்கு தான் ஆளுங்களை எடுக்கிறாங்க. அண்ட் இது கூட இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு தமிழ் கண்டிப்பாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கீழே வந்து அவங்க இந்த வேலைக்கான எக்ஸாம் பேட்டர்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மெத்தடில் தான் வந்து நடைபெறும். அண்ட் எக்ஸாமினேஷன் லெவல் வந்து அவங்க எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமில் வந்து பார்ட் ஏ, பார்ட் பின்னு 2 பார்ட் இருக்குது. ஸோ பார்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட். இதில் வந்து அவங்க 100 கொஸ்டின் 150 மார்க்குக்கு கேட்குறாங்க. அண்ட் பார்ட் பி வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், இதுக்கு வந்து அவங்க 75 மார்க் கொடுக்குறாங்க. அண்ட் அடுத்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட், இதுக்கு வந்து அவங்க 25 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ்க்கு 300 மார்க்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் இந்த டெஸ்ட்டுக்கான டைம் டியூரேஷன் வந்து அவங்க 3 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டெஸ்ட்டுக்கான மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து 90 மார்க் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க எல்லா கம்யூனிட்டி கேண்டிடேட்ஸ்க்கும். அண்ட் இந்த டெஸ்ட் வந்து ஆப்ஜெக்டிவ் டைப் மெத்தடில் தான் வந்து நடைபெறும். இந்த வேலைக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்கன்னா கேண்டிடேட்ஸ்க்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடத்தப்படும். அண்ட் அதில் குவாலிஃபை ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடத்தப்பட்டு செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும். இந்த வேலைக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்குது 100 ரூபாய். அண்ட் அவங்க ஃபீஸ் கன்செஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏக்கு வந்தவங்க ஃபுல் எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கும் வந்தவங்க ஃபுல் எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. எம்பிசி, டிசிக்கு வந்து 3 ஃப்ரீ சான்சஸ் கொடுத்துருக்காங்க. பிசி, பிசி முஸ்லிம்ஸ்க்கும் வந்தவங்க 3 ஃப்ரீ சான்சஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்தவங்க 2 ஃப்ரீ சான்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்தவங்க ஃபுல் எக்ஸெப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு ஆல்ரெடி ஃப்ரீ சான்சஸ் அவைல் பண்ண கேண்டிடேட்ஸ் இந்த வாட்டி அப்ளை பண்ணும்போது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ணி தான் அப்ளை பண்ணணும். அப்படி நீங்கள் ஃப்ரீ சான்சஸ் முடிஞ்சும் 4வது வாட்டியும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் அப்போ அவங்க அதை கண்டுபிடிச்சிடுவாங்க. அண்ட் உங்கள் அப்ளிகேஷனையும் வந்தவங்க ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் நீங்கள் செலக்ட் ஆனாலும் உங்களுக்கு வந்து அவங்க போஸ்டிங்கும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஃப்ரீ சான்சஸ் பற்றி ஐடியா இல்லாத கேண்டிடேட்ஸ் ரிஸ்க் எடுக்காமல் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு இந்த வேலைக்கு அப்ளை
பண்ணுங்கள். அண்ட் இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸும் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த போஸ்ட்டுக்கு ரிட்டன் டெஸ்ட்டுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து சென்னையில் தான் நடத்தப்படும்னு வந்து அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே வந்து அவங்க இந்த வேலைக்கான எக்ஸாம் சிலபஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் இந்த வேலைக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ இந்த சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த வேலைக்கான ஆஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வேலையை பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். ஆல் தி பெஸ்ட்.